வணக்கம். 21 தளபதியோட 2வது மாநாடு மதுரையில் நடக்குது. இதுக்கு பல தடைகள் இருக்கு, மாநாடு நடக்காது அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? பல தடைகளை மீறி வெற்றி அடைவது உறுதியாகிவிட்டது. ஆனா மாநாட்டை தடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்ணலாம். ஆனா கோட்டையில அவர் கொடியேற்றுவதை யாராலையும் தடுக்க முடியாது. வெற்றி உறுதி. மாநாட்டை தடுக்கிறதுக்கு பல தடைகள் நடக்கலாம் அப்படின்றீங்க. மாநாட்டை தடுக்குவாங்களா? தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அதையும் மீறி இளைஞர் சக்தி இல்லைங்க, முடியாதுங்க. நீங்க எத்தனை வேனை நிப்பாட்டலாம், காரை நிப்பாட்டலாம், பஸ் நிப்பாட்டலாம். ஆனா அதையும் மீறி மக்கள் கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். இல்லைங்க, போன வாட்டி நடந்த மாநாட்டுல தண்ணி பாத்துல இல்ல, கக்கூஸ் போக இடம் இல்ல, அடிச்சடி நடந்திருக்கு. இந்த மாதிரி அதுதான் இப்ப பெரிய இடம் பிடிச்சாச்சா. கிட்டத்தட்ட 600 ஏக்கர் கிட்ட போய் பிடிச்சாச்சு. எவ்வளவு வேலை நடந்திருக்கு. எங்க பார்த்தாலும் திருக்கிற இடம்லாம் தண்ணி வந்தாச்சு. அப்புறம் என்ன, தண்ணிக்கு என்ன பஞ்சம் வரப்போகுது? அப்போ மாநாடு நடக்கும்ன்றீங்க? மாநாடு கண்டிப்பா நடக்குங்க. எதுக்குங்க மாநாடு நிக்கணும்? சரி, ஓகே. நிக்கணும்னு உங்க எண்ணமா? இல்ல, ஒரு தாட் இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநாடு போறாரு, அங்க போறாரு, இங்க வராரு, மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாருன்ற ஒரு பேர் இருக்கு. மக்களை எதுக்குங்க சந்திக்கணும்? 2.5 லட்சம் நிர்வாகி போட்டாச்சுங்க. எந்த கட்சியிலங்க 2.5 லட்சம் நிர்வாகி இருக்காங்க? வீடு வீட்டுக்கு அந்த தளபதிகள் போவாங்க. வீடு வீட்டுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? போய் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஓட்டு. எங்க இன்னைக்கு கட்சியில உறுப்பினர் சேர்ற ஒவ்வொருத்தனும் தளபதியை நம்பி சேர்றாங்களா, வரக்கூடிய நிர்வாகியை நம்பி சேர்றாங்களா? ரெண்டும். முதல்ல தளபதியை நம்பித்தான் சேர்றாங்க. தளபதியை மட்டும்தான் நம்பி சேர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரு சம்பந்தப்பட்ட கிளை கழகங்கள், நகர அமைப்புகள், ஒன்றிய அமைப்புகள், மாவட்ட அமைப்புகள், அவங்க செஞ்ச நன்மை ரெண்டும் சேர்ந்து தளபதிக்கு பிளஸ். போதுமா? நீங்க தான் பிளஸ்ன்றீங்க, பல பேர் மைனஸ்ன்றாங்களே. அவங்க சொல்லுவாங்க, வைத்தறிச்சல்ல சொல்றவங்க சொல்லலாம். முந்தா நாள் தளபதி சீமான் பயங்கரமா தாக்கியிருக்காரு. தளபதினு கத்துறது தலைவலின்னு கேக்குது. டிவிக்கேன்னு கத்துறது டிவிக்கு வரியான்னு கேக்குதுன்னு சொல்லி கேட்டு. அதாவது அவரு முதலமைச்சரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி என் தம்பின்னு சொன்னாரு. முதலமைச்சரை சந்திச்சதுக்கு அப்புறம் இப்போ விஜயா தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. இப்ப ஆண்டுகிட்டு இருக்காரா? எதுக்கு விஜய்க்கும் எனக்கும் போருங்கிறாரு? அப்ப அவரு அரசியல் அவ்வளவுதான் படபடன்னு ஆயிடுச்சு அவருக்கு. என்னடா டிவி கேக்கு இவ்வளவு கூட்டம் வருதா, என்ன பண்ணணும்னு தெரியலையே, நம்மள பீட் அடிச்சிருவாரோ அப்படி. இவருக்கு அவருக்கும் போட்டியே இல்ல. இவர் எப்பவும் போலதான் இருக்க போறாரு. ஆனா டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் தான் நேரடி போட்டின்னு சொன்னது 100க்கு 100 உறுதி ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் பாருங்க, நீங்க அடுத்த டிசம்பர்லயும் என்கிட்ட கேள்வி கேட்பீங்க. எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கூட கேளுங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு, ரிசல்ட் முடிஞ்ச பிறகு கேளுங்க. இன்னைக்கு தளபதி கூட இருக்கிற எல்லாருமே அணில் குஞ்சுகள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்லுவாங்க, வைத்தறிச்சல்ல இவ்வளவு கூட்டம் வந்துருச்சா காசே இல்லாம அப்படிங்க ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேசுறதுங்க. இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட முடியுமா? அவர் ஏதாவது ஒரு வாயை திறக்கிறாரா? யாரையாவது திட்டுறாரா? விஜய் திட்டுறாரா? நேரடியா மத்திய அரசு, மாநில அரசு, அதுதான் கட்சி, அதுதான் அரசியல் ரீதியா போறாரு. அவர் தனிப்பட்ட லெவல்ல யாரையும் போய் தாக்கல. ஒரு அரசியல் தலைவர்னா எல்லா நிகழ்ச்சிக்கும் நாட்டில் நடக்கிற எல்லா அநியாயங்களுக்கும் குரல் கொடுக்கணும். ஆமா, சமீபத்தில் நடந்த திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு, காவலாளியை கொண்டாங்க, அதுக்கு குரலே கொடுக்கல அவரு. யாரு? அஜித், விஜய். ஏன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? அவங்க நிர்வாகிகள் போய் பார்த்திருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துக்கிறாங்களா? யாரு சொன்னா கொடுக்கல? எதிர்ப்பு குரல் தெரிவிக்கல. எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிருக்கிறாருங்க. இப்போ தூய்மை பணியாளருக்கு கூட அவங்க தான் வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நேரடியா நாங்க வரோம், இல்லைன்னா எங்க பொதுமக்களுக்கு இடைஞ்சலாகி எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு இடைஞ்சலாயிரும் அவங்க நிர்வாகிகள் போய் சந்திச்சுட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கேளுங்க. ஏற்கனவே அப்படித்தான் பாத்தீங்கன்னா, பரீட்சையில நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு. இது அவங்க அசிங்கப்படுத்த மாதிரி போச்சு. அதே மாதிரி போராட்டம் பண்ணவங்கள நேர்ல போய் சந்திக்காம வீட்டுக்கு அதெல்லாம் கிடையாது. போராட்டம் பண்ணா விஜயை பார்க்கணும்னா எத்தனை லட்சம் பேர் வருவான். அப்போ பப்ளிக் இடைஞ்சலாகும். அப்ப அதுல போராட்டம் பண்றவங்களுக்கு இடைஞ்சலாகும்ல. நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? அவங்களே அதை சொல்றாங்க, அந்த போராட்ட குழுவே சொல்றாங்க. பப்ளிக் வெளியே வந்தா பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படி எப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்க்கறதுக்கு எவ்வளவு தொண்டர்கள் வருவாங்க. அந்த இடத்துல அவங்க உட்கார முடியுமா? நெரிசல் எவ்வளவு ஏற்படும், எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும், என்னங்க பேசுறீங்க? அத அவன் அந்த நிர்வாகிகளே ஒத்துக்கிட்டாங்க. 3 மாசத்துல ஓட்டு கேட்டு வரணும்ல, எப்படி வருவீங்க?
ஓட்டு கேட்டு வர்றது ஒரு இதுவா போகுது, மெதுவா ஒரு லைனா போறாரு. கூடாதா? அப்ப அப்ப கூட்டம் வரத்தாங்க செய்யும். எம்ஜிஆருக்கு இருந்த கூட்டம் அவருக்கு மாசி இருக்கு. ஏங்க அப்ப பெர்மிஷன் எல்லாம் இருக்குங்க. இது கான்ட்ரவர்ஸான மேட்டர்ல அவங்களே போராடிக்கிட்டு இருக்காங்க. போறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? ஏங்க பர்மிஷன் குடுக்குறான் குடுக்கல இல்லைங்க, அவங்களே ஒத்துக்கிட்டதுங்க. நீங்க எதுக்குங்க இந்த கேள்வி கேக்குறீங்க? யார் ஒத்துக்கிட்டது? நாங்க உங்க வீட்டுல வந்து சந்திக்கிறோம், எங்க போராட்டத்தை வந்து நான் உங்க வீட்டுல சந்திக்கிறோம் சொன்னாங்க. அவங்கதான் வந்து நேரடியா நீங்க வர வேண்டாம், எங்களுக்கு இடைஞ்சலாயிரும் அப்படின்னு அந்த நிர்வாகி பேசிருக்காரு, அந்த வக்கீலே பேசிருக்காரு. நீங்க அத பேட்டியை நல்லா பாருங்க. பார்த்தது இடைஞ்சலாகல. விஜய் வந்து பார்த்தா விஜய் அப்படி எல்லாம் எம்ஜிஆருக்கு இருக்க மாசு இருக்குங்க அவருக்கு. அதனால அவர் அப்படி சொல்லிவிட்டாங்க. அவங்க வந்து ஓட்டு கேட்டு வரும்போது எவ்வளவு நெரிசல் வந்தாலும் எந்த நடிகருக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு? எந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல? ஹலோ, கட்சி எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்காங்க? டிஆர் ஆரம்பிச்சிருக்கிறாரு, விஜயகாந்த் ஆரம்பிச்சிருக்கிறாரு, கமலஹாசன் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவ்வளவு பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா? இவ்வளவு கூட்டம் வந்துச்சா? மனசாட்சியை தொட்டு பேசுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க சும்மா பில்டப் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. விஜயகாந்த் இவரை வந்து அறிமுகப்படுத்தினவரா இருக்கலாம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. கிடையாது. எல்லா ஊர்லயும் கிளைக்கழகம் கிடையாது, இவ்வளவு நிர்வாகிகள் கிடையாது. நான் மறுபடியும் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு பேட்டியில சொல்லியிருக்கேன். கட்சியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 181 கவுன்சிலர் இருக்காங்க, இப்ப இருக்கிறாங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏங்க விஜய் மக்கள் இயக்கம் சொல்லி நின்று வந்திருக்காங்க. ஆமா, அது 181 பேர் இப்ப இருக்காங்க. என்னங்க பேசுறீங்க? அந்த வரலாறு யாருக்குங்க இருக்கு? ஏங்க சுயேட்சை ஒவ்வொரு சின்னத்துல நின்று வந்திருக்காங்க. நீங்க ஒருத்தர் ரிக்கார்டு எடுத்து பாருங்க. விஜய் மக்கள் இயக்கம் நெட்ல போடுங்க, வரும். அதெல்லாம் வந்திருக்காங்க. நீங்க அதெல்லாம் கிடையாது. நீங்க பேசுறது தப்பு. நான் ஆதாரப்பூர்வமா நான் சொல்ல முடியும். நீங்க 10வது இடம் கூட சொல்லுங்க. நீங்க விஜய் கூட தோப்பாரு, இல்லைன்னா ஒரு ஓட்டு கூட விழாதுன்னு சொல்லுங்க. அப்ப நிர்வாகியே 2 லட்சம் பேர் போட்டிருக்கீங்க. எத்தனை மாவட்ட செயலாளர் போட்டிருக்கு தெரியுமா? பிரிச்சு போட்டிருக்காங்க தெரியுமா? அடிப்படை சண்டையில இருக்கு நிர்வாகிகள் வர்றதுக்கு. அடிப்படை சண்டையில எங்க நடக்குது? அது வந்து ஏங்க அப்ப அது வாழ்ந்துருக்குன்னு அர்த்தம். ஆளே இல்லாத கட்சின்னு இல்ல. நீங்க சொல்றது மாதிரி ஆளே இல்லாத கட்சிக்கு ஒருத்தரும் வரமாட்டான். அதுக்கு பற்றி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏங்க இருக்காங்க, அவங்கள இருக்க போய் தானே ஆண்டிருக்காங்க. இந்த கட்சி எடுத்த உடனே இவ்வளவு வருது இல்ல, அந்த வைத்தறிச்சல் தான் நீங்க மேற்கொண்டு பேசுறீங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்போ இப்ப அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீட்டா வந்து அவரை தலைவரா ஏத்துக்கிட்டு தான் வராங்க. அப்படி இல்லாம வரமாட்டாங்க. எங்க ஏடிஎம்கே போதா? விஜய் பாக்குறதுக்கு ஏடிஎம்கே காரங்க போறாங்களா? என்னங்க பேசுறீங்க? டிஎம்கே போதா இல்ல பிஜேபி போதா? யாரு போறா? அவருடைய ரசிகர்கள், அவருடைய கட்சிக்காரங்க தான் போறாங்க. ஏங்க இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தவே முடியாதுங்க. 8வது மாசத்துல போன மாநாடு நடந்து 8 மாசம் கூட ஆகல. 2வது மாநாடு போடுறாரு. நீங்க 21ஆம் தேதி நைட்டு கேளுங்க, இல்ல 22ஆம் தேதி கேளுங்க, எவ்வளவு ஆள் வந்துருக்குன்னு பாருங்க. பாருங்க, போன மாநாட்டுல 10 லட்சம் பேர் கிட்ட வந்துட்டாங்களா? 10 லட்சம் பேர் கூடுனாங்கல்ல. ஆமா, 10 லட்சம் பேர் கூடுன மாநாட்டுல தலையை காட்டுற விஜய் அந்த தூய்மை பணியாளர்கள் அதத்தான் எத்தனை இடங்க விளக்கம் சொல்ல முடியும்? அங்க போய் தலையை காட்டல. எங்க தலையை காட்ட அவன் தானே வர வேண்டாம்னு சொன்னது. அவர் வரதுக்கு ரெடியா தான் இருந்தாரு. அங்க வந்தா பிரச்சனையாவும் எங்க உடனே போலீஸ் அப்புறப்படுத்திடுவாங்க, நீங்க வர வேண்டாம் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பேட்டியை கொடுத்துருக்காங்கன்னா இதை மறுபடியும் பேசுனீங்கன்னா எப்படி? அதெல்லாம் கிடையாது. அவங்க லாயரே பேசியிருக்காரு, வீடியோ கிளிப்பிங்ஸ் காட்டுறாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க உண்மையா மறைச்சு பேசுறீங்க. உங்களுக்கு என்ன டிவிகே மேல அவ்வளவு வன்மம்? உங்களுக்கு என்ன டிவிகே மேல அவ்வளவு வன்மம்? உங்களுக்கு மத்த கட்சி மேல என்ன வன்மம் எல்லாம் கிடையாது. எங்களுக்கு என்ன? ஏங்க நாங்களும் ஒரு கட்சியா நிக்கிறோம். எலெக்ஷன்ல ஓட்டு விட போது அவர் ஆட்சி அமைக்க போறாருன்னு நாங்க சொல்றோம். அதுல ஏன் உங்களுக்கு ஏத்துக்கிற முடியல? ஏங்க யாருங்க குரல் கொடுத்தா? போய் யாரு போய் குரல் கொடுத்தா சொல்லுங்க? முதலமைச்சர் போனாரா? மோடி போனாரா? என்னங்க பேசினாரு? போன்ல பேசுறதெல்லாம் சொல்லுவாங்க. கமலஹாசன் நேர போனாரா? ஏங்க கமலஹாசன் நேர போனாரா? என்னங்க நீங்க பேசுறீங்க? அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு குடும்பத்துக்கும் இது அரசியல் கிடையாது. இது ஒரு அரசு அதிகாரி கொண்டுட்டான், அந்த அரசுனால கொண்டுட்டாங்கிறது கிடையாது. இது ஒரு ஊருக்குள்ள ஏதோ ஒரு காதல் பிரச்சனையில நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட். இதுல போய் முதல்ல அவங்க டிவிகே நிர்வாகிகள் தான் இவ்வளவு கூட்டத்தை கூட்டினது அங்க நெல்லையில.
அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மத்த கட்சிக்காரங்க எல்லாம் வந்தாங்க. கூட்டத்துக்கு போறா டிவிக்கு நிர்வாகிகள் தான் காரணம். ஏங்க முதல்ல ஆரம்பிச்சு விட்டது ரோட்டை மறிச்சது டிவிக்கே நிர்வாகி, அங்க உள்ள நிர்வாகிகள் எல்லாம். நீங்க நல்லா கேட்டு பாருங்க. அதெல்லாம் நீங்க வந்து ஏங்க நீங்க எங்க போகும்போது எங்கேயோ டைவர்ட் பண்றீங்க. அவரெல்லாம் நீங்க டைவர்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க இதெல்லாம் வந்து மலைங்க. விஜய் வந்து எம்ஜிஆர் 6 மாசத்துக்கு முன்னாடி முதல் இடத்துல இருந்தாருங்க. இப்ப சமீபமா ஓட்டெடுப்புல அதெல்லாம் கிடையாது. என்ன யாரு போய் ஒவ்வொரு மனசையும் தட்டி பார்த்து கொண்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது. நீங்க வன்மமா இந்த மீடியாக்கள் பூரா உங்களுக்கு என்ன வழினா பத்திரிகையாளரை சந்திக்கல. பத்திரிகையாளர் ஏன் சந்திக்கணும்? சந்திக்க வேண்டிய நேரத்துல சந்திப்பாரு. மக்களை சந்திக்கணுமா பத்திரிகையாளரை சந்திக்கணுமா? மக்களை சந்திக்க வேண்டியது. அதான் 15ஆம் தேதியில இருந்து சூறாவளி சுற்றுப்பயணம் பண்றாரு. அடுத்த மாசத்துல இருந்து அப்பவும் பண்ணுவாரு. அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. அந்த மூலமா போவாரு. நீங்க சொல்றதுக்காக எல்லாம் வந்து இறங்கி பண்ண மாட்டாரு. அவரு கரெக்டா ரிப்போர்ட் பண்ணி கரெக்டா வச்சிருக்காரு. அதெல்லாம் நீங்க அது இது எல்லாம் ஒப்பிடக்கூடாதுங்க. அவர் 15ஆம் தேதி அடுத்த மாசம் 15ஆம் தேதி 100 இடங்கள்ல சுற்றுப்பயணம் பண்றாரு. முதல் இது. அதுக்கப்புறம் மறுபடியும் அறிவிப்பு வரும். நீங்க ஏன் கவனிக்கிறீங்க? தலைவர் விஜயா ஆனந்தாங்க. விஜய் தான். அதே ஆனந்த் என்ன சொல்லியிருக்கிறாரு? இங்க ஒரே ஒரு தலைவருக்கு மட்டும்தான் பவரு, மத்த யாருக்குமே கிடையாது. ஆமாங்க, பொதுச் செயலாளருங்க போறாருல, பொதுச் செயலாளர் போறாருல, பொதுச் செயலாளருங்க அதெல்லாம் வருவாங்க, தலைவர் வருவாங்க. உங்களுக்கு என்னங்க இப்ப உங்களுக்கு என்னங்க? அதெல்லாம் வருவாரு போவாரு. அப்ப அவர் ஆளுங்கட்சியா இருப்பாரு, போலீஸ் பந்தோபஸ்து இருக்கும். இப்ப எவ்வளவு ஒரு எங்க தோண்டி போட்டிருக்காங்க பாருங்க. வீடியோக்கெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? மத்திய அரசு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. அது கொலை மிரட்டல் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துருக்கு. அது வேற விஷயம். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் வரைக்கும் சேசிபி வச்சு தோண்டி போட்டிருக்காங்க அந்த வழிபாதையில. அத பாத்தீங்களா பாக்கலையா? வீடியோ எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? விஜய் கொலை மிரட்டல் வந்துச்சா? ஆமா, ஆசிட்ட வச்சு எரிச்சிடுவோம்னு நீங்க என்ன ஒண்ணுமே பத்திரிக்கை நடத்துறீங்களா? என்ன நடத்துறீங்க? உங்களுக்கு தெரியாதா? கொலை மிரட்டல் வந்து போய் சொல்லி நீங்க வந்து மத்திய அரசு பொய் சொல்லி நாங்க கேட்கல, அவங்களா குடுக்குறாங்க. டிஎம்கே உள்ள வழியில அவங்களா குடுக்குறாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்களா போய் விஜய கேட்டாரு எனக்கு ஒய்பி பாதுகாப்பு வேணும்ட்டு பணம் கட்டி கேட்டாரா? இல்லைங்க, நிச்சயம் வரத்தான் போறாரு. இதே நீங்க தேர்தலுக்கு அப்புறம் பேட்டி எடுக்கத்தான் போறீங்க. வெற்றி விழா கொண்டாடத்தான் போறோம். இதுல சந்தேகமே கிடையாது. 100க்கு 100 வெற்றி உறுதி.